Hi guys, welcome to my part 2 Free Fire channel. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோவில் மாட்டியிருக்கோம். அதாவது இப்போ ரியல் லைஃப்லேயே வாய்ஸ் சும்மா டேன் மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி கேட்குது. அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2 ரேங்க் புஷிங் நிறைய ஈவெண்ட் வந்துருச்சு. எக்ஸாமுனால போட முடியல, மார்ச் 11 தான் எக்ஸாமு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 11 எக்ஸாம் முடியுது, அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து வரும், டெய்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக மேட்ச்குள்ளே போகலாம். அவ்வளோ இன்வென்ட்ரிலாம் பார்க்க வேணாம். சீசன் 50 வந்துருச்சு. சில்வர் 3 குறைச்சிட்டாங்கப்பா, எவ்வளோ குறைச்சிருக்காங்க பாருங்க கைஸ். சில்வர் 3லேருந்து சில்வர் 3 குறைச்சிருக்கானுங்க. பா எவ்வளோ பெரிய குறைச்சல். இவங்க பாருங்க குளோவாலு மஸ்ஸாக இருக்குது. கியூட என்கோர் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். கியூட என்கோர் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த ஸ்கேட் போர்டு காமிச்சோம்ல, அதான் கிளைம் போட்டால் இது வருது, பாட்டெலாம் வருது. இப்போ மேட்ச்குள்ளே மிஷின்ஸ் எல்லாம் இது வாங்கிக்கலாம் இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு ஹெச்பி. பூயா பாஸ் புதுசாக வந்துருக்கு கைஸ். இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட மினி யூசி ஸ்கின் மாதிரி கிடச்சிருக்காங்க பாருங்கள், எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தொணன்னு ஆரம்பத்துலேயே பேசாமல் வீடியோக்குள்ளே சைலண்ட்டாக போய் பேட்டில் ஓயல் சிச்சி அம்மா சிஎஸ் ரேங்க்டு போடணும் காய்ஸ். இங்கே பாருங்கள் சீசன் 50ன்னு காமிக்கிட்டு பாருங்கள். சிஎஸ் ரேங்க்டு போடுறோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த லக்ரோ ஏதோ ஒரு கார்டை போய் பார்த்துடலாம். ஃப்ரீ ஸ்பின் இருக்கீங்க, இந்த ஃபேண்ட் கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால என்ன பேண்ட்டு கிடச்சிருக்கு, ஃபேண்ட்னே வருது, பேண்ட்டு கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. அதனால் கொஞ்சம் 5 ரிவர்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகலாம். சீர் 6மே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் போட்டோன்னே இன்அஃபிஷியன்ட் டோக்கன்ஸ்னு வருது. இப்போ நம்ம பார்த்தியா போயிடலாம். இந்த 3 வாங்கிட்டு இப்போ போயிடலாம் மேட்ச்குள்ளே. கண்டினியூ டு கேம் கொடுத்துருவோம். இங்கே வருங்க டிகிமன் ஃப்ரீ ஃபயர் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா WSP வாங்கிக்கலாம் நம்ம, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா 70 ஹெட்ஷாட்டு போட்டால் அந்த இதுவாகும், அந்த இது கிடைக்கும். அது பேர் என்ன, குளோவால். அந்த ஸ்கெலிட்டன் குளோவால். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் எட்டாவில் நம்ம தான் ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போகிற மாதிரி போயிடலாம். அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி போகிறான், அது நம்ம எத்தலாம் விடுங்க. இப்போ இந்த பக்கம் மட்டும் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வரான். இல்லைங்க, அவனுக்கு ஒரு மண்டையில் ஒரு அடி போத்துடலாம் இருக்கு. ஐயோ எம்மா பாருங்கள், மண்டை அடி அவள் தான் தப்பால்னு போட்டோம்ல, மண்டை அடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட WSP தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவங்க வரான், நம்ம இங்கே போய் ஒழிச்சிக்கலாம். லைஃபே இல்லை, மெட்கிட் இப்போவே போட்டுக்கிட்டான்னா நல்லது, இல்லை அப்படியே அடிச்சிடலாமா வேணாம், அவன் இன்னொரு டாஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்கிட் போட்டால் நல்லது, ஆனால் போடாமல் நம்ம ஓடலாம். ஆனால் போடலாமா வேணாமா. இங்கே வரும், இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட், ஆனால் அவன் நம்மளை போட்டான். ரேண்டம் பிளேயராக இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க கமெண்ட் செக்ஷனில், ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க ப்ரோ சொல்லியிருந்தீங்கன்னா பார்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம், இல்லைனா பார்ட் 4 பார்ட் 5 போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாட்டி பேசுகிற கேப்பில் வெக்டி ஏஸ்தாங்க நம்ம இவங்க ரேண்டம் பிளேயர்ஸ். நம்ம இப்போ ஹெச்எம்ஐ எடுத்துக்கலாம். உங்களுக்கு போர் வச்சுலாம் கொடுங்க, சொல்லுங்கள். வேறு இந்த ஷூட்டிங் கேம்ஸ் கூட விளையாடலாம், ஆனால் பப்ஜியை தவிர. ஃப்ரீ ஃபயர் எடிடி இப்போ பண்ணியா மேட்ச் ஆரம்பிக்க போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா HMH ஸ்கின்னை காமிச்சிடுறேன். அதை பார்த்திங்கன்னா அந்த வின்டர் ஈவெண்ட்டில் எடுத்தது, அதான் நம்ம கூட ஒரு பண்டில் வச்சுருந்தோம்ல, அந்த இதில் எடுத்தது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரில, ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. இருங்க, இவன் டேமேஜ் கொடுத்துருவான். டேமேஜ் தான் குடிக்க முடியுது, அவனும் ஓட்டான். அவள் தான் நம்ம முடிஞ்சளவுக்கு ஹெட்ஷாட் அடிக்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 ஹெட்ஷாட் போட்டோம், 5 ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டாங்க, அங்கே ஒருத்தர் ஓடுறான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டுடலாம். நம்ம டீம் வச்சு போகிறதுக்குள்ளே போட்டுடலாம். அங்கே ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க. எப்படி அவன் இப்படி வரட்டும், அங்கே பாருங்கள் போட்டு இப்போ ஓரியன் போட்டுடலாம். நம்மளை நாக்கு போட்டான், அவள் தான் நம்ம தான்டா டீமு. சும்மா நாக்கான செகண்டு இவனுக்கு வரானுங்களோ இல்லையா, இந்த மிஷின் வந்துடுப்போ ஜோன்லேயே மாட்டியிருப்பேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடலாம் மெட்கிட் வேறு இல்லை. சரி க்ளோவால் இருந்தால் அப்படியே போட்டு அப்படியே ஓடி இருக்கலாம். மெட்கிட் வேறு டே அந்த பக்கம் பாராடி தம்பி. தம்பி நீ 4 கோடி வருஷம் நல்லா இருப்படா. இந்த கரேனாக்காரனை 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டால் இந்நேரத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பானா? என்ன தெரியுமா பண்ணுறான் இவன்? என்ன பண்ணுறானா, டைமண்ட்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ப்ரைம் 4 ப்ரைம் 5 ப்ரைம் 6ன்னு போடுறான். அதெல்லாம் என்ன ஆகுது, அவங்க ஹைப்பாக இன்னும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரேனாக்கு காசு எப்போ தெரியுமா வருது, நம்ம ஸ்கின்னு வாங்குறோம்ல பண்டிலு, அதுலேருந்து வரல. நம்ம ஈவோன்னு ஒரு கன்ஸ்லாம் இருக்குல்ல, நான் கூட சொல்கிறேன் ஸ்கார் ஒன்று வச்சுருந்தேன் மெகலாடன்னு, அந்த மாதிரி வரதுலாம் அவனுக்கு காசு வருது. ஈவோலாம் காசே மொத்தமாக அதை வச்சுருந்தான்னு வைங்களேன், சும்மா கரேனா செட்டில் ஆகிடுவான், லைஃப் டைம் செட்டில். அந்த அவ்வளோ காசு போகும் நம்மக்கிட்டேருந்து. ஃபஸ்ட்டு டாப் அப் பண்ணுறதே காசு போகும், 400 ரூபா அந்த மாதிரி போகும், 100 ரூபா அந்த மாதிரி போகும். அதுக்கு யோசிச்சு பாருங்கள், 400 ரூபா 100 ரூபா யோசிச்சு பாருங்கள், 100 ரூபா ஒரு 50 ருபீஸ்க்குள்ளனா பம்பரம் இருக்கும். அதில் ஒரு 45 ரூபா போயிடும். சரி 35 ரூபா போயிடும் வச்சுக்கோங்க, 35 ரூபா கணக்கில் வச்சுக்கோங்க. இன்னும் 5 65 இருக்கும். அந்த 65 ரூபாய்க்கு 15 அதாவது 20 ரூபாய்க்கு பப்ஸை சாப்பிட்டு அந்த மாதிரி போயிடலாம். பப்ஸுக்கு 35 + 20 வந்து 55, மீதி 45 ரூபா இருக்குது. அந்த 45 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், நீங்களே ஏதாவது வாங்கலாமா? சரி கீ செயின், சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் கீ செயின், பைக் இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு பைக்கு கீ செயின் வாங்கிட்டு வரலாம். ஆடை விட்டுட்டு டாப் அப் சொல்லிட்டு ஃபேமிலி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் ரோப்ளாக்ஸ்னு ஒரு கேம் இருக்குல்ல, பேரிஸ் பிசன் போட்டுறேன், அதில் ரோப்ளாக்ஸ்னு ஒன்று இருக்குது. சரியான காசு, சும்மா 2000 1 மில்லியன்லாம் போடு. அதில் காசு போல் அந்த இது போடு ரோபக்ஸ் அவ்வளோ வாங்குறாங்க. சும்மா அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் சும்மா வாங்கி போட்டு தாக்குறாங்க அப்படியே காசை. நான் மட்டும் ரோப்ளாக்ஸ்காரனா இருந்தேன்னு வைங்களேன், ஒரு ரோபக்ஸ் 10 ரூபா அந்த மாதிரி வச்சுருப்பேன்னா நிறைய வாங்கினாங்க நிறைய பேர். $10 10 ருபீஸ் இல்லை $10 அப்படி வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ட்ரேடரும் வந்திருக்கு. சரி இப்போ நம்ம மேட்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யாரா இவன் பேசினே இருக்கான் பூமர் அப்படிங்குவாங்கள்ல. நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணால் போயிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஒரு எனிமி இருக்கான், அவனை பார்த்துட்டேன். அவன் நம்மளுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கான். அவன் வந்து உட்பேக்கர் வச்சுருக்கான், நான் பார்த்துட்டேன். கன்று உட்பேக்கரு அந்த ஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு வச்சுருந்தோம். ஆனால் அது வந்து என்னாச்சு, காசுலாம் போடனால மனசு மாதிரி தாம்சன் வாங்கிட்டோம். நம்ம டீமத்தில் எல்லோரும் டை ஆகிட்டே வராங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அவ்வளோதான். 1v4 பண்ண முடியுமா கேள்விக்குறி. சரி மேலே ஒருத்தருக்கு அவனை பார்த்துறேன். எப்பா 1v4லாம் ஏஸ் அடிக்கலாம் கஷ்டம். சரி இப்போதைக்கு அவங்க ஒரு பாயிண்ட் தான் பிரச்சனை இல்லை, ஒரு பாயிண்ட் தான் முட்டை தான் இப்போ அவனுக்கு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் தான் கூட பிரச்சனை இல்லை அவ்வளோ. இப்போ வந்து அங்கே ஒருத்தர் ஓடுறான் பாருங்க, அவனை போட்டுடலாம். ஐயோ காய்ஸ் எல்லாம் அவனை நினச்சிடலாம், நம்மளை அடிச்சிருக்கலாம். டீ யாரையுமே எங்கேருந்து ஆச்சுங்க, எலிமினேஷன் ரீப்ளே பார்க்கலாமா? வேணாம், உங்களுக்கு டைம்லாம் வேஸ்ட். டக்குன்னு நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இப்போ முக்கியம். இந்த மேப் வந்து நம்ம க்ரோஸா வாங்கிடலாம். ஆனால் க்ரோஸா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மேப்புக்கு. சும்மா அடிக்கலாம் இடி மாதிரி விழுந்தோம், 2 இது பண்ணிட்டு மஷ்ரூம் பண்ணிட்டு அப்புறம் க்ளோவால் வாங்கிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு கவர் எட்டாலாம் நம்மளுக்கு உண்டு. சைடில் வந்தாங்கன்னா வைங்களேன், ஒரு பக்கம் இப்போ நம்மளுக்கிட்ட எப்போ தெரியுமா 2 மொத்தமாக 3 சைடுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் சைடு அந்த பாக்ஸ் சொன்னல, அதில் கவர் ஆகிடும். ஒரு சைடில் வந்து க்ளோவால் போட்டுடலாம். அப்புறம் ஒருத்தனை போட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறவனை போட்டு க்ளோவால் பின்னாடி இருக்கிறவன் போட்டேன்னு வைங்களேன், நம்மளுக்கு 3 கிலோ அல்வா மாதிரி வந்துடும். சரி இவனை ஐயோ இது எப்பா அமுச்சு விடுங்களா அவங்க. அங்கே பாருங்கள் நம்ம டீமெட்டு பாருங்கள், சும்மா வெறியாக நம்மளை இது பண்ணுறாங்க. இவை அந்தளவுக்கு இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் தான் போகும். ஏன்னா நம்ம படிக்கிற பிள்ளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ளோவாலாம் அதுதான் செம்மையாக இருக்குது காய்ஸ். அந்த க்ளோவால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே ஒருத்த வராமல் பாருங்க, இதுக்கெல்லாம் சொல்கிறது இங்கே ஒரு க்ளோவால் போட்டோம்னீங்கன்னா என்னடா க்ளோவால் இது இப்போ தான் இட்டோம் மறண்டே இருக்கு. இப்போ அவன் டேமேஜ் போட்டான்னு வைங்களேன், அவன் எங்கேயாவது போய் கவர் எடுப்பான். அவன் கவர் இன்னொருத்த வருவான்,
அவனுக்கு ஒரு மண்டை அடி அடிச்சிடலாம். மண்டை அடியில் அடிச்சுட்டு ஒன்டாப்பா தெரில 2 அடி அடித்தோம் நம்ம. அதில் ஒன்டாப் வராடு. இப்போ என்ன பண்ணால் அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்மக்கிட்ட வேறு க்ளோவால் இல்லை. சரி நம்ம இந்த பக்கம் கவர் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே கூட போகலாம். ஆனால் ஜோன் வருது, சேஃப் ஜோனு. அவன் கன்ஃபார்மாக வெளில வந்துடான். அவனுக்கு 100% வந்துடான். அவன் அங்கே பாருங்க போடுவான் பாருங்க. அங்கே பாருங்க வரானா. இப்போ அவனை போட்டோன்னு வைங்களேன், அவள் தான் டபுள் டேக் டவுன். நம்பனா சொல்லவே மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரேங்க் புஷ் வீடியோஸ் ஃப்ரீ ஃபயர் பார்க்கணுன்னா ஒரு கமெண்ட்டில் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் பார்ட் 3 அப்படி போடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. பாய்.